முதற்கட்டமாக 100 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி கலையரங்கத்தில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி 2,85,00,000 ரூபாய் மதிப்பிலான கலைஞர் விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார். தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற 2,111 வீரர்களுக்கு 43 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழையும் அவர் வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய உதயநிதி ஸ்டாலின், பட்டி தொட்டி இயங்கும் விளையாட்டு வீரர்களை உருவாக்கும் நோக்கில் நடத்தப்படும் முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டியில் இந்த ஆண்டு 11,56,000 பேர் பங்கேற்குள்ளதாக தெரிவித்தார். 3 விழுக்காடு இடஒதுக்கீடு வேலைவாய்ப்பு கோரப்பட்டு வரும் நிலையில் முதற்கட்டமாக 100 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலை வழங்க உள்ளதாக அவர் கூறினார். சென்ற ஆண்டு முதலமைச்சர் சிஎம் டிரோஃபில கலந்து கொண்டவங்க 6,71,000 பேர். இந்த ஆண்டு 11,56,000 பேர். இதுவே இந்த போட்டியினுடைய வெற்றியை பற்றி உங்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு கோப்பைகளுக்கான பரிசு தொகையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உயர்த்தி இந்த முறை பரிசு தொகை மட்டும் ரூபாய் 37 கோடி ரூபாயாக உயர்த்தி அளிச்சிருக்கிறாங்க. அதேபோல் அரசு மற்றும் அரசு பொதுத்துறை நிறுவனங்கள்ல விளையாட்டு வீரர்களுக்கு 3% இடம் ஒதுக்கீட்டு அடிப்படையில் முதல் கட்டமாக 100 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு பணி வழங்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன்.